வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ எதுக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ நிறைய பேருக்கு தடையாக இருக்குது அதுதான். சார், எனக்கு பசிலில் ஸ்பீடு வர மாட்டேங்குது, என் கூட உள்ளவங்களாம் வெறித்தனமாக சால்வ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டீமோட்டிவேட் ஆகுது சார், ஒரு மாதிரி பயமாக இருக்குது இந்த பசில் சீட்டிங்கை பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே பசில் சீட்டிங் அப்படியே ருசித்து அழகாக பண்ணலாம். எனக்கெல்லாம் பசில் சீட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அது எப்படி பிடிச்ச மாதிரி ஆகணும், எப்படி உங்களுக்கு ஸ்பீடாக சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு முறையான பேக்கேஜ் தேவை நீங்கள் நினச்சிங்கன்னா மேபி நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது பேக்கேஜ் வாங்கியிருக்கலாம். பட் நம்ம ராயல் பாஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் எல்லா எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸு பேசிக்லேருந்து மெயின்ஸ் லெவல் வரை இருக்குது. மார்க் டெஸ்ட்டு, பிடிஎஃப் இருக்குது, டாபிக் வைஸ் பிடிஎஃப் இருக்குது, பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் இருக்குது. இப்படி எல்லாமே உள்ள அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஆஃபர் போய்கிட்டு இருக்குது, அதை சீக்கிரம் முடிச்சுருவோம். CWJ40 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக ஆவரேஜ் பெர்ஃபார்மர், டாப்பர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பசிலில் ஆல்ரெடி ஸ்பீடாக தான் சால்வ் பண்ணுவாங்க. அது டமால்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு பிகினராக இப்போ தான் வந்திருக்கேன் சார், நான் எப்படி பசில் சீட்டிங்கில் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா பசில் சீட்டிங்கில் இந்த ஸ்பீடாக சால்வ் பண்ணுறதுக்கான இந்த வேவ் லென்த்தை நம்ம பிடிக்கணும். ஸ்பீடாக சால்வ் பண்ணுறதுக்கான வேவ் லென்த், அதாவது ஒரு பசிலை பார்த்தோன்னே இந்த பசில் இப்படி தான், இதை இப்படி தான் தொடங்கணும், இதில் கண்டினியூ பண்ணணும், இதில் வச்சு தான் எண்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே கணிக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் வேவ் லென்த்தை நீங்கள் பிடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்த வேவ் லென்த்தை நம்ம பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பேசிக்காக பசிலை சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை நல்லா லேர்ன் பண்ணணும். சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ நீங்கள் பிகினராக ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட பேசிக்ஸை நல்லா லேர்ன் பண்ணணும். எல்லாத்தோட பேசிக்ஸும், நிறைய நம்பர் ஆஃப் பசில்ஸ், நிறைய நம்பர் ஆஃப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தோட பேசிக்ஸை ஃபஸ்ட்டு நல்லா லேர்ன் பண்ணணும். நம்ம சேனல்லே எத்தனை விதமான டைப் பசில் இருக்குது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோ கோர்ஸ்லேயும் அதை எடுத்திருக்கேன். நிறைய இடங்களில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து பேசிக்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. செகண்டு, ப்ராக்டிஸ் என் நம்பர் ஆஃப் கொஸ்டின். நிறைய பசில் சீட்டிங் எடுத்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு சால்வ் பண்ண தெரியணும். நல்லா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. எடுத்தோடனே ஸ்பீடு வரணும்னு நினைக்கக்கூடாது. எடுத்த உடனே முறையான பேசிக்ஸை கற்றுட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த கொஸ்டின்ஸை எடுத்து. நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிலிம்ஸ் லெவல் பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை ஒரு 4 to 5 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணி முடிப்பீங்க. அப்படி சால்வ் பண்ண தெரியணும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டினை அதை சால்வ் பண்ண தெரிஞ்சால் போதும். சரியா? இப்படி நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எந்த விதமான பசிலையும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டையும் ப்ரிலிம்ஸ் லெவலில் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை என்னால் சால்வ் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இதை நீங்கள் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறமா சரிங்களா, நீங்கள் ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? நீங்கள் இதை சால்வ் பண்ண இந்த 4 to 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 நிமிஷமாக மாறும். சரியா? இதெல்லாம் பண்ணும்போது ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா என்னென்னா, நீங்களே ஒரு பசிலோ ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டையோ எடுத்து வச்சுட்டு டைமர் ஆன் பண்ணுங்கள். இல்லை வெப்சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செக்ஷன் பசில் டெஸ்ட்டுனே வச்சுருப்பாங்க. சரியா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பசில் கொடுத்துட்டு மேலே டைமர் வச்சுருப்பான், ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ. சரியா? ஸோ அப்போ அந்த டைமருக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? அப்போ அந்த இடத்துல நிறைய பசில் சீட்டிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த 2 to 3 நிமிஷமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா
1 to 2 நிமிஷமாக மாறும். இதுதான் முறையாக வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக பசில் அண்ட் சீட்டிங்கில் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகி நம்ம லெஜண்ட் ஆகணும் பசில் அண்ட் சீட்டிங்லன்றது. ஸோ கடைசியாக உன்னை நீயே பீட் பண்ணு, உன் டைமை நீயே பீட் பண்ணு. அடுத்தவனை நீ கம்பேர் பண்ணாத. அவன் ஒரு 2 வருஷம் படிச்சிருப்பான், 3 வருஷம் படிச்சிருப்பான், நல்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். அவனோட போயிட்டு நீ வந்து போட்டி போட்டேன்னா அது கரெக்டான காம்படிஷன் கிடையாது. ஒன்னையே நீ போட்டி போடு, ஒன்னோடையே நீ போட்டி போடு. ஒன்றை நீ பீட் பண்ணுறியான்னு பாரு. நீ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் சால்வ் பண்ணியிருப்ப, அது ஒரு 3 நிமிஷமாக இருக்கும், அடுத்து 2 நிமிஷமாக இருக்கும், அடுத்து 1 நிமிஷமாக மாறும். அப்பையும் நீ ஓடணும். இந்த 1 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 50 செகண்ட்குள்ளே நம்ம முடிக்கணும்டா அப்படின்னு நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆக மொத்தம் இந்த எல்லாத்துலேயும் ஹோலாக பார்க்கும்போது நம்ம செய்ய வேண்டியது நிறைய நம்பர் ஆஃப் பசில் சீட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ண 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 கடைசியாக இதெல்லாம் நீங்கள் முடிச்சிங்கன்னா அந்த வேவ் லென்த், அந்த அப்சர்வேஷன் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உன்கிட்ட எவனுமே நெருங்க முடியாது, நீ தாண்டா ராஜா அப்படின்ற மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. உங்களுக்கு அந்த வேவ் லென்த் அப்படின்றத என்னன்னு சும்மா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். இதை பார்த்தா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ இப்படி ஒன்று எக்ஸாமில் வந்து இப்படி ஒரு கொஸ்டின் நிற்குது. நான் அந்த வேவ் லென்த்துன்னு எதை சொல்கிறேன், அந்த அப்சர்வேஷன் எதை சொல்கிறேன் தெரியுமா? அன்னோன் பர்சன் சீட்டிங்கா? ஓகே, ஃபுல்லாக ரீட் பண்ணணும். எப்பயும் ஒரு பசில் சீட்டிங்கை ஃபுல்லாக ரீட் பண்ணணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷர் பிகினராக வந்து கற்றுக்கும் போதே அதை பழகிக்கிங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிவிட்டு ஈ வந்து ஒரு எண்டில் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டான். அப்போ ஈ வச்சு ஆர் கனெக்ட் ஆகுது, ஆரை வச்சு ஜேவை சால்வ் பண்ணணும், ஜே வச்சு பியை சால்வ் பண்ணணும், பியை வச்சு டியை சால்வ் பண்ணணும், டியை வச்சு எம்மை சால்வ் பண்ணணும், எம்மை வச்சு ஓவை சால்வ் பண்ணணும், அடுத்து ஓவை வச்சு பியை வச்சு இசட்டை சால்வ் பண்ணணும். இதுதான் இந்த வேவ் லென்த். ரஃப் ஒர்க் மைண்ட்லேயே பண்ணணும். எல்லாம் நல்லா படிக்கிறவங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த டாப்பராக இருக்கவங்க, இந்த அபவ் ஆவரேஜ் பெர்ஃபார்மாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எடுத்தோடனே டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண மாட்டான். ரீட் பண்ணும்போதே மைண்ட்லேயே கால்குலேஷன் போடுவான். ஈல ஸ்டார்ட் பண்ணி ஈ வச்சு ஜே கனெக்ட் பண்ணு, ஜே வச்சு ஆரை கனெக்ட் பண்ணு, ஜே வச்சு பியை கனெக்ட் பண்ணு, டியை வச்சு பியை கனெக்ட் பண்ணு அப்படின்னு மைண்ட்லேயே போட்டோன்னே டக்கு டக்கு டக்குன்னு எடுப்பான். எடுத்தோடனே ஈ 6th ஃப்ரம் த 1 end, அடுத்து ஈயோட செகண்ட் லெஃப்ட் 6, டப 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 சால்வ் பண்ணுவான். புரியுதா? இந்த வேவ் லென்த்தை நீங்கள் என்னைக்கு பிடிச்சிட்டிங்களோ அன்னையிலேருந்து உங்களை எவனாலையும் அசைக்க முடியாது. இப்படி தான் ஒரு ஃப்ரெஷரோ பிகினரோ உள்ளே வரவங்க முறையாக ஒரு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வர முடியும். எடுத்தோடனே உச்சத்தில் போய் உட்கார முடியாது. முறைப்படி வந்தால் தான் உங்களுக்கு அந்த கரெக்டான ஸ்பீடை கொண்டு வர முடியும். நான் சொல்கிறது புரிஞ்சா? ஒரு கொஸ்டினை பார்க்கும் போதே இதில் ஆரம்பிக்கணும்டா, இந்த பாயிண்ட் வச்சு ஆரம்பிக்கணும், இதை வச்சு அடுத்த க்ளூவை கனெக்ட் பண்ணணும், இதை வச்சு அடுத்த க்ளூவை கனெக்ட் பண்ணணும், இதை வச்சு தான்டா முடிக்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? முறையாக நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உங்களுக்கு பசில் சீட்டிங்க்கு நிறைய செட்டு வேணும், ப்ராக்டிஸ் பண்ணி நினைக்கணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸாம் பண்டிட் அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் ஃப்ரீ பிடிஎஃப் நிறைய இருக்குது, அதை சால்வ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம கிராக் வித் ஜாக் ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10